அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. டாக்டர் ரூம் இங்கதான். என்னங்க உள்ள போங்க. ஹலோ ஹலோ ஏய் 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 யார் நீ? சாரி சாரி. என்ன சாரி? அங்க பாரு போன் எல்லாம் தட்டி விட்டு. ஓகே ஓகே மேடம், போனுக்கு ஏதாவது ஆச்சா? இல்ல. அவ்வளவுதான் சார், விடுங்க. டாக்டரை பார்க்க போற அவசரத்துல வேகமா போயிட்டேன். வேகமா போறது தப்பு இல்ல, ஆள் நிக்கிறத பார்த்து போங்க. ஹலோ ஹலோ, அதான் சாரி சொல்லிட்டேன்ல. வேகமா போறவன நிக்க வச்சு பேசிக்கிட்டு வழி விடுங்க. ஏய் என்ன வந்து இடிச்சு போனை தட்டி விட்டதும் இல்லாம நீ அவசரமா போனேனா என்ன வேணாலும் பண்ணிட்டு போவியா? இப்ப என்னங்கறீங்க? என்ன புது போன் வாங்கி தரணுமா? சொல்லுங்க, அது என்ன கம்பெனி, என்ன மாடல், எல்லாத்தையும் சொல்லுங்க. நான் வேணா வாங்கி கொடுத்துறேன். போதுமா? என்ன புது போன் வாங்கி கொடுக்குறியா? சரிதான். என்ன சார் பாக்குறீங்க? வழிய விடுங்க. இங்க பாருடா, நீ பண்ணது தப்பு. ஒழுங்கா அழகா சாரி கேட்டுட்டு தெரியாம பண்ணிட்டேன், போனை தெரியாம தட்டி விட்டுட்டேன்னு சொல்லிட்டு போயிருந்தா கூட பேசாம இருந்திருப்பேன். அது என்ன பேச்சுல ரொம்ப திமிர் தெரியுது. ஹலோ என்ன 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 ஹலோ? வேண்டாங்க, விடுங்க போலாம். அதான் சொல்றாங்களா, கிளம்பு போ. ஏய் அட போப்பா. ஹலோ சார். என்னையா? உங்களதான் சார். நீங்க பேசுறது சரியில்லை. இவங்க மேல எந்த தப்பும் இல்ல. நீங்களா வேகமா வந்தீங்க, இடிச்சீங்க. ரொம்ப அதிகாரமா பேசிட்டு இருக்கீங்க. ஹலோ மேடம். நிறுத்துங்க சார். இவங்க மேல எந்த தப்பும் இல்ல. உங்க மேல தானே தப்பு. பொறுமையா போங்க. போன் தானே ஈஸியா வாங்கி கொடுத்துறேன்னு சொல்றீங்க. இதே இது வேற ஒண்ணுனா எப்படி சார் எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்துட முடியுமா? வாரா கோபத்தை. அழகான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். வீட்டு கொடுக்காத பொண்டாட்டி தான். சரி ஓகே, சாரி கேட்டுட்டு கிளம்புவோம். ஹலோ என்ன சார் பாக்குறீங்க? சாரிங்க, ரொம்ப ரொம்ப சாரி. என் மேலதான் தப்பு. கொஞ்சம் வேகமா போனேனா பார்க்காம இடிச்சிட்டேன். அதுவும் இல்லாம நான் கட்டிக்க போற பொண்ண ரூம்க்கு போக சொல்லிட்டு டாக்டரை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன் போமான்னு சொன்னேன். அதான் அவளை வேற தனியா விட்டுட்டோமேங்கிற ஒரு எண்ணம். உங்களை யாரையும் நான் கவனிச்சுக்கல. ரொம்ப ரொம்ப சாரி சார். சாரி சார். இருக்கட்டும். இப்ப நான் போலாமா? போங்க. சிவானி கிட்ட போய் சொல்லணும். ஹஸ்பண்டை விட்டு கொடுக்காத ஒரு ஒய்ஃப். சூப்பர்ல, போய் சொல்லலாம். போங்க சார் போங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறம் நாங்க டாக்டரை பாத்துக்கிறோம். ஓகே சார், ரொம்ப தேங்க்யூ. மேம் தேங்க்ஸ் மேம். சார் நீங்க உள்ள வரீங்க. ஒரு நிமிஷம் மேம், டாக்டர்கிட்ட பேசிட்டு போயிடுறேன். சார் வசுகி ஒரு நிமிஷம் வெயிட், நான் உங்களை கூப்பிடுறேன். ஓகே சிஸ்டர். நமக்காக அவங்கிட்ட டக்குன்னு கோபப்பட்டு பேசுறாங்க. எனக்காக புரியலங்க. உங்களை பார்க்கும் போதெல்லாம் நீங்க ரொம்ப நாள் பழக்கப்பட்ட ஆள் மாதிரியே தெரியுது. ஒருவேளை உங்களுக்கு ஏற்கனவே எனக்கு தெரியுமா? நாம இவங்கள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம். ஆனா இவங்க நம்மள. என்னங்க? ஒன்னும் இல்லைங்க. பிரச்சனை இல்லையே, போன் ஒர்க் ஆகுதுல? ஒர்க் ஆகுதுங்க. ஓகே. போன். பேசுங்க. திரும்ப சிஸ்டர் கூப்பிட்டதும் உள்ள போலாம். என்ன வாசுகி, எப்படி இருக்க? யார் நீங்க? எல்லாம் உனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன் தான். வேண்டப்பட்டவனா? யாரா இருக்கும்? ஏன் வித்தியாசமா பேசுறாங்க? திரு கிட்ட. வாசுகி போன மீட்ல போட்டு திருவை கூப்பிடுவோம். திரு. என்னங்க ஒரு நிமிஷம். என்னங்க? என்னங்க யாருன்னு தெரியல, கால் பண்ணி. யாரு? என்னாச்சு? லைன்ல தான் இருக்காங்க. கேக்குறீங்களா? ஸ்பீக்கர்ல போடட்டா? போடுங்க. ஹலோ வாசுகி, என்ன பேச்சவே காணோம்? யார் நீங்க? நான் யாருங்கிறது இருக்கட்டும். ஆமா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேல? உன்னோட குழந்தை நல்லா இருக்குல்ல? குழந்தையா? என்னங்க? யார் இவன்? பேசுங்க பேசுங்க. வாசுகி என்ன யோசிக்கிற? எனக்கு எப்படி தெரியும்னா நீ மாசமா இருக்கிறது? யார் நீ? என்னடா பேசுற? இங்க பாரு, நான் யாரு என்னங்கிற விவரத்தெல்லாம் நீ கேட்காத. நான் சொல்றது மட்டும் நல்லா கேட்டுக்கோ. ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். கரெக்டா? என்னங்க? பேசுங்க, அவன் என்ன சொல்ல வரான்னு கேப்போம். என்ன வாசுகி ரொம்ப தயங்கி பேசுற? நான் பேசுறது உனக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கோ? யார் நீ? அப்பவே சொன்னேல, நான் யாரு என்னன்னு கேட்காதன. உன்னை பத்தி மட்டும் நீ பேசு. என்ன பத்தி உனக்கு? அது அப்படிதான் கண்ணு, உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். அப்புறம் நான் எதுக்காக கால் பண்ணேனா, ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப் வந்திருக்கா. ஓகே, கண்டிப்பா பாசிட்டிவ்ங்கிற ரிசல்ட் தான் வரும். ஆனா அந்த குழந்தைய ஏதாவது பண்ணணுங்கிற முடிவு மட்டும் எடுக்காத. என்ன நான் சொல்றது கேக்குதா? என்னங்க
ஏய் ரொம்ப திணறாத, எனக்கு எல்லாம் தெரியும். இங்க பாரு, எனக்கு தேவை உன் வயித்துல உள்ள குழந்தை. அந்த குழந்தைய அழகா பெத்து கொடுத்துரு. நினைச்சேன் இவங்களுக்கே தெரியாம ஊசி போட்டு மாசமாக்கிருக்காங்க. இவங்களுக்கு தேவையெல்லாம் குழந்தைதான். கரெக்டா அதுக்காக மிரட்டுறாங்க. யார் இவங்க? எங்க இருக்காங்க? நாம பேச ஆஹா நாம இதுக்குள்ள போனா டீட்டெயில் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இவங்க பேசட்டும், பேசி முடிச்சதும் நம்ம என்னன்னு பாப்போம். என்னங்க? போருங்க, அவன் என்ன சொல்ல வரான்னு கேப்போம். கேட்டுச்சா வாசுகி? யாரா நீ? நான் எதுக்கு குழந்தையை பெத்து ஓட்ட கொடுக்கணும்? என்ன என்ன என்னடா பண்ணீங்க? சொல்லுடா. அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத கேள்வி. இங்க பாரு, உன்னோட நம்பருக்கு ஒரு 4-5 போட்டோ சென்ட் பண்றேன். அது எல்லாத்தையும் பாரு. பார்த்துட்டு அப்புறம் நீ என்ன முடிவெடுக்கிறேன்னு சொல்லு. கரெக்டா உனக்கு 10 நிமிஷம் டைம். போட்டோ ஃபுல்லா பார்த்துட்டு எனக்கு இதே நம்பருக்கு கால் பண்ணு. புரியுதா? முடியாது. நான் பேச மாட்டேன். யார் நீ? என்ன நீ முடியாதுன்னு சொல்றது? போட்டோவை பார்த்த செகண்ட் எனக்கு கால் பண்ணுவ பாரு. ஹலோ ஹலோ. என்னங்க அவன் கால் கட் பண்ணிட்டான். எனக்கு பயமா இருக்கு. யார் இது? நிமிஷம் போனை கொடுங்க. போட்டோ ஏதோ சென்ட் பண்றேன்னு சொன்னால. இந்தாங்க. போட்டோ எப்படி இதெல்லாம்? என்னங்க? என்ன போட்டோ வந்திருக்கு? என்னங்க? இந்த போட்டோ தான் வந்திருக்கு. இது இதெல்லாம் இல்ல நான் இல்ல. இது இப்படி நான் இல்லங்க. எப்படி இது இல்ல இல்லவே இல்ல. நோ. என்னங்க ஐயோ என்னங்க இப்படி போனை போட்டு உடைச்சிட்டீங்க? நான் இல்ல. அது நான் இல்லங்க. ஐயோ என்னங்க ஏங்க நீங்கன்னு யார் சொன்னா? அந்த போட்டோ பார்க்க மாத்திரம் தெரியலையா? எல்லாம் எடிட் பண்ணிருக்காங்க. இது கூட புரியாம போனை போட்டு எடிட் பண்ணிருக்காங்களா? ஆமாங்க, உங்களை யாரோ மிரட்டுறாங்க. உங்களை தப்பா போட்டோவை காமிச்சு இந்த போட்டோ வச்சேவும் உங்களை மிரட்டி குழந்தை பெத்துக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. யாருங்க? யார் இதெல்லாம்? என்ன எதுக்காக? அதாங்க தெரியல. நீங்க சொல்றத வச்சு பார்த்தா உங்க ஃப்ரெண்டோட தான் நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்டோடது? அதான் இன்னைக்கு சொன்னீங்களே உங்க ஃப்ரெண்ட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி 15 லட்சம் வாங்கினாங்கன்னு. ஆமா. அதாங்க உங்க ஃப்ரெண்டை விட்டுட்டு உங்களை ஒருத்தன் பழிவாங்க நினைக்கிறான்னு சொன்னீங்க பாத்தீங்களா? அவன் அந்த விலைக்கு உங்களை யூஸ் பண்ணிருப்பான். என்னங்க என்ன சொல்றீங்க? அப்பனா அதுக்காக தான் என் ஃப்ரெண்ட ஊருக்கு போன்னு சொல்லி அனுப்பிட்டானா? அப்பனா நான் தான். ஆமாங்க, இப்ப புரியுதா? உங்களுக்குள்ள எந்த தப்பும் நடந்திருக்காது. அப்பனா இந்த போட்டோ? ஐயோ அத பார்த்தாலே தெரியலையா எடிட் பண்ணதுன்னு? ஆனா யாரும் பார்த்தா என்னதானே நினைப்பாங்க? அதாங்க அதான் பிரச்சனை. இந்த மாதிரி சொல்லி தான் உங்களை மிரட்டணும்னு நினைக்கிறான். நான் இப்ப என்னங்க பண்றது? இந்த பிரச்சனை எல்லாம் நடந்தது ஊட்டியில தானே? சரி ஓகே, ஊட்டிக்கு போலாம். ஊட்டிக்கா? இவங்க யார் என்னன்னு கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுக்கலாம். என்னங்க அது வரைக்கும் இந்த போட்டோலாம் எதுவும் பண்ண முடியாது, நான் பாத்துக்கிறேன். இல்லங்க, எனக்கு பயமா இருக்கு. என் மேல நம்பிக்கை இருக்கா? சொல்லுங்க, உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்கா? உங்களை மட்டும் தாங்க நம்புறேன். ப்ளீஸ் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. இதெல்லாம் எங்க வீட்டுக்கு தெரிஞ்சா நான் பாத்துக்கிறேன். ஆனா டீட்டெயில் தெரிஞ்சுக்க அவனுக்கு கால் பண்ணணுமே. ஐயோ போன. ஓகே, எல்லாத்தையும் மாட்டி ஒத்தாகுதான்னு பாப்போம். அவனுக்கு திரும்பவும் பேசுங்க, நீங்களாவே பேசுங்க. அவன் என்ன சொல்றான்னு கேப்போம். இன்னைக்கு நைட்டு இல்ல முடிஞ்சா நாளைக்கு காலையில ஊட்டிக்கு கிளம்பலாம். எப்படிங்க உங்க வீட்ல? எங்க வீட்ல ஏதாவது ஒரு பிரச்சனைனா சமாளிக்க எங்க வீட்ல ஒருத்தர் இருக்கான். என்னங்க பாக்குறீங்க? என் தம்பி சரத்து தான். அவன் மூலமா ஏதாவது பேசி எங்க அப்பா அம்மாட்ட சம்மதம் வாங்கிட்டு இன்னைக்கு நைட்டு இல்ல நாளைக்கு காலையில கிளம்புறோம். ஓகேவா? ஒரு நிமிஷம் இந்த பக்கம் வந்துருங்க. நம்ம அவங்க கிட்ட போன் பேசிட்டு அப்புறம் டாக்டரை பார்த்து பேச போலாம். சரிங்க. டேய் எதுக்குடா நீ வந்து ஏன் இந்த வேலை பார்த்துட்டு இருக்க? வேற யாருடா பாப்பா? ஆமா, உனக்கு இருக்கிறதே 4 எலும்பு. இந்த எலும்புல என்ன பிரச்சனைடா வந்து ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்க? ஏ சக்கரவர்த்தி, ஒண்ணுமே புரியலடா. நைட்டு தூங்கிட்டு இருக்கேன், திடீர்னு பார்த்தா மூச்சு திணறல். நல்லா திணறுச்சுடா. உடனே ஹாஸ்பிட்டல்ல வந்து படுத்துக்கிட்டியா? வேற என்ன பண்ண சொல்ற? நான் ஃபேமிலி மொத்தமா ஊருக்கு போயாச்சு. தனியா படுத்திருக்கிறதே ஒரு பயம், இதுல இது வேற. டேய் நல்லா புரிஞ்சு போச்சுடா. தங்கச்சி ஊருக்கு போயிருக்கா, உனக்கு வீட்டுல தனியா படுக்க பயம். என்ன பண்ணலாம்னு யோசிச்சிருப்ப. இதான் ஜாக்குன்னு ஹாஸ்பிட்டல்ல வந்து படுத்துட்ட.
டேய் காமெடி பண்ணாதடா. நைட்டு தனியா இருந்து நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். சரிடா, ஹாஸ்பிட்டல் வந்ததும் வந்த எனக்கு ஒரு கால் பண்ணிட்டு வந்திருக்க வேண்டியதானே? கூட நான் வந்திருப்பேனே. ஐயோ எனக்கு அந்த நேரம் என்ன பண்றதுன்னு தெரியலடா. கார் எடுத்துட்டு நேரா வந்து ஹாஸ்பிட்டல் வாசல்ல நிப்பாட்டினேன். நானா உள்ள வந்து பெட்ல படுத்துட்டேன். என்ன வேணாலும் பண்ணுங்கடான்னு. ஐயோ ஐயோ, இதுக்கு தான்டா காலையில எழுந்து என்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணும். டேய் உன் உடம்புக்கு நீ ஒர்க் அவுட் பண்ணலாம். என் உடம்புக்கு சாப்பிடணும்டா முத. சாப்பிட்டாலும் சாப்பிடலாட்டி என் உடம்பு இவ்வளவுதான். இதுக்கு மேல ஏறாதுடா. சரிதான். அப்பா அப்பா சிவானி வாமா. சார் இப்போ எப்படி இருக்கு சார்? ஓகேவா? ஆ பரவாயில்லம்மா. அதான் எழுந்து உட்காந்துட்டான்லடா, இனி ஒண்ணும் கிடையாது. ஓ அப்பா, நீங்க கால் பண்ணி சொன்னதும் என்னமோ ஏதோ ரொம்ப பயந்துட்டு வந்தோம்ப்பா. மா, என் மவன் எங்க? டாக்டர்கிட்ட பேசிட்டு வரேன்னு சொன்னாங்கப்பா. ஓ, பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஆமா, போகும்போது கையோட வீட்டுக்கு கூட்டு போக வேண்டியதான். டேய் அப்பனா எனக்கு ஒண்ணும் இல்லைங்கிறியா? ஏண்டா, ஏதாவது வரணும்னு ஆசைப்படுறியா என்ன? இல்லடா, திரும்பவும் மூச்சு திணறல் வந்துட்டா. ஐயய்ய, இங்க பாரு, வேலை வெட்டின்னு ஒரே மன அழுத்தத்திலே இருக்காத. கொஞ்ச நாள் ஃப்ரீயா இரு. அடுத்து இந்த மாதிரி வராதுன்னு நினை. ஆ சரிடா. அப்பா ஜூஸா? ஆமாடா கண்ணு. கொடுங்கப்பா, சாருக்கு தானே, நான் புழிஞ்சு கொடுக்கறேன். ஐயய்ய, அவனுக்கு யார் புரிஞ்சா? என்னப்பா சொல்றீங்க? இது எனக்குமா? டேய் என்னடா? இங்க பாருடா, பேஷண்ட பார்க்க வரவன் நீ ஏதாவது வாங்கிட்டு வரணும். என்கிட்ட உள்ளத நீ தின்னுட்டு போக கூடாது. பாடா. சரிதான். சார் விடுங்க சார், சும்மாவே மூச்சு திணறுதுன்னு வந்து அட்மிட் ஆயிருக்கீங்க. இதுல ஜூஸ கூலிங்கா குடிச்சிட்டு திரும்ப இங்கவே செட்டில் ஆகுற மாதிரி ஆயிட போகுது சார். மாமா சிவானி போதுமா, நீ ஓ மாமனாருக்கு மேல பேசுற. விட்டா நானே எழுந்து நடந்து வீட்டுக்கு போயிருவேன். ஆளாளுக்கு பேசி என்ன இங்கேயே உட்கார வச்சிடாதீங்க. டேய், இப்படி எல்லாம் பேசினாதான் அடுத்து எதுவும் ஒண்ணுனா உடனே ஹாஸ்பிட்டல் ஓடி வரமாட்ட. டேய் சக்கரவர்த்தி, நமக்கு ஒண்ணு வயசு 16 இல்ல 50 தாண்டுது. எது ஒண்ணுனா ஹாஸ்பிட்டல் தான் ஓடி வர முடியும். ஏண்டா நீ எல்லாம் திருந்த மாட்டடா, திருந்தவே மாட்ட. கம்ப்யூட்டர்ல வேலை பார்த்து உன் மூளை அப்படியே மிஷின் மாதிரியே பழகிடுச்சுடா. அட போடா. சரி விடு, அவ்வளவுதான். உன்கிட்ட பேச ஒண்ணும் இல்ல. அம்மா சிவானி, நீ ஒரு கிளாஸ் ஜூஸ் குடிக்கிறியா? ஐயோ வேணாம்ப்பா, சாருக்கே கொடுங்க. சாரெல்லாம் மோர் குடிப்பான், அவனுக்கு எதுக்கு ஜூஸ்? ஆமா, டாக்டர்கிட்ட பேசிட்டு வர இவ்வளவு நேரமா? எங்க போனா? வந்துருவாங்கப்பா. அந்த அவனுக்கும் ஃப்ரெஷ்ஷா ஒரு கிளாஸ் ஜூஸ் ஊத்தி கொடுக்கலாம்னு நினைச்சேன். குடிங்கடா குடிங்க, ஆளாளுக்கு ஃப்ரெஷ்ஷா குடிங்க. டேய் கண்ணு வைக்காதடா. இந்த அநியாயம் எங்கேயாவது இருக்குமா? என்ன பார்க்க வந்துட்டு எனக்கு வந்த பழத்தெல்லாம் நீங்க புளிஞ்சு குடிக்கிறீங்க. அப்பா. டேய் மவனே. டேய் ஆபீஸ் போடா. நீயும் எதுக்குடா இங்க வந்த? என்ன சார், இங்கேயே உங்க எம்டி வேலையா? அவன் கிடக்குறான்டா. இந்தாடா ஜூஸ் குடி. கொடுங்கப்பா. உடம்புக்கு முடியலன்னு உன்னை கூப்பிட்டேன்லடா, என்ன சொல்லணும்? ராம், என்னாச்சு இவ்வளவு லேட்டு? டாக்டர் என்ன சொன்னாங்க? டாக்டர்லாம் ஒண்ணும் சொல்லல, வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொன்னாங்க. வீட்டுக்கா? என்ன ப்ராப்ளம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஒழுங்கா மூச்சை இழுத்து விட்டு பார்க்காம மூச்சு திணறுது அப்படி இப்படின்ட்டு குழந்தை மாதிரி ஓடி வந்திருக்காரு. டேய் நேத்து எனக்கு உண்மையிலே முடியலடா. நைட்டு எவ்வளவு சிரமப்பட்டேன் தெரியுமா? ஐயோ சார், உங்களை யாரு சிரமப்பட சொன்னா? மொட்டை மாடியில ஏறி நின்று கொஞ்ச நேரம் காத்து வாங்கினாலே சரியா போயிருக்கும். இப்ப என்ன 5000 ரூபாய் பில் வந்திருக்குமா? வந்திருக்கும்டா. கொடுங்க கொடுங்க. டேய் ராம். ஏன் சார் நீங்க வேற? அப்பா. மவனே. சாருக்கு ஜூஸ் எல்லாம் கொடுக்காதீங்க, காய்கறி சூப் அந்த மாதிரி கொடுங்க. ஏற்கனவே மூச்சு திணறுதுன்னு சொன்னாரு. எங்க வாட்டுக்கு ஜூஸ் கொடுத்து சளி வந்து நுரையீரல அடைச்சிட போகுது. அப்புறம் மொத்தத்துக்கு மூச்சு விட முடியாதுப்பா. டேய் உன் வாயில. டேய், என் மவன் நல்லதுக்கு தானே சொல்றான். டேய் இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே எனக்கு ஜூஸ் வேண்டாம், கேட்கவும் மாட்டேன். இனி ஜூஸ வச்சு பேசாதடா. உயிர் மேல அவ்வளவு பயம்? பின்ன இருக்காதா? சரிதான். ராம், இத டாக்டர்கிட்ட கேட்டுட்டு வர இவ்வளவு லேட்டா? என்ன பண்ணிட்டு இருந்த? ஐயோ அது ஒண்ணு இல்ல சிவானி, நான் மாடிக்கு போக சொல்லிட்டு டாக்டர்கிட்ட பேசுறதுக்காக ரூம்க்கு போனேனா, அங்க ஒரு கப்புள் செம்ம கியூட்மா. இங்க பாரு, ஹஸ்பண்ட விட்டு கொடுக்காத ஒய்ஃப். விட்டு கொடுக்காத ஒய்ஃபா? ஏன் ராம், என்ன விடவா? இவங்க பஞ்சாயத்து ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆபீஸ்லயே தாங்க முடியாது, இப்ப ஹாஸ்பிட்டல்ல. சரிதான். உன்னை விடனா? உன்னை விட இருக்கலாம். என்ன ராம், என்ன விட அவங்க பெருசா? பெருசுன்னு சொல்லலாமா? அந்த அளவுக்கு ஹஸ்பண்ட் மேல ஒரு கேர். நான் ஏண்டா அப்படின்னு கேட்கல. என்ன சொன்னாங்க தெரியுமா? ஹலோ சார், உங்க மேலதான் தப்பு, தப்ப ஒத்துக்கிட்டு ஒழுங்கா சாரி கேளுங்க. ஏன் இவங்க மேல எல்லாம் ஒரு தப்பும் இல்ல, அப்படி படப்படன்னு பேசினாங்க. என்னன்னா படபடன்னு பேசுனாங்களா? உன்னையா? ஆமாமா. சரியில்ல ராம், சரியே இல்ல. என்னாச்சு? அது எப்படி ராம், அது எப்படி ஒண்ணு அவங்க பேசலாம்? ஐயோ பழவடியும் மூச்சு திணற மாதிரி இருக்கே, முடியல. சொல்லு ராம், அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு உன்ன பேச? இல்லம்மா, நான் தான் வேணுங்கனே போய் தட்டி போன் எல்லாம் கீழே விழுந்து. எல்லாம் இருக்கட்டும் ராம், என்ன ஆனாலும் சரி, அவங்க எப்படி உன்ன திட்டலாம்? அம்மா சிவானி. என்ன சார்? உங்களோட பஞ்சாயத்தை வெளியே வச்சுக்கிறீங்களா?
ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு. சார் அதான் டாக்டர் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல, பேசாம உட்காந்துருங்க. ஏய் ஏய் அமைதியா இருங்க சார், நான் முத பேசிக்கிறேன். ராம் இப்பவே வா. எங்க? அந்த பொண்ணு யாருன்னு காமி. நான் கேட்கணும், நான் கேள்வி கேட்கணும். என்னம்மா? நான் கட்டிக்க போறவன நீ எப்படி திட்டலான்னு. ஐயோ இல்ல இல்ல வேண்டாம், தப்பு என் மேல தானே. தப்பு ரைட்லாம் கிடையாது ராம். உன்னை ஒருத்தி திட்டுவா, நான் பாத்துட்டு இருக்கணுமா? வா ராம், யாருன்னு காமி. சூப்பர்மா, சூப்பர் சூப்பர். இப்படித்தான் இருக்கணும். போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வாமா. என்னடா பண்றீங்க? நான் பேசண்டா. நீங்களே என்ன பார்க்க வந்திருக்கீங்க, நம்மள பார்க்க வந்துட்டு என்னென்னமா பண்ணிட்டு இருக்காங்களே. அப்பா ஏய் அதெல்லாம் வேண்டாமா, அதெல்லாம் வேண்டாம். இல்ல ராம் இல்ல, நான் இப்பவே பார்க்கணும், அந்த பொண்ணை பார்த்து திட்டணும். ஐயோ சிவானி, என் மேலதான் தப்பு. முடியாது ராம், முடியவே முடியாது. ஐயோ சிவானி. ஐய எப்பா ராமு, போ கூட்டிட்டு போ. அந்த பொண்ணுதான் ஆசைப்படுறாள, கூட்டிட்டு போய் என்ன ஏதுன்னு கேட்க விடு. ஐயோ சார் நீங்களும். சொன்னா புரிஞ்சுக்கப்பா, என்னால இங்க முடியல, கூட்டிட்டு போப்பா. டேய் மவனே, இரியா, அப்பா ஜூஸ் கொடுக்குறேன், குடிச்சிட்டு போ. ஜூஸ்? இப்போ ஜூஸ்? சரிதான்டா. வேணாம் மாமா வேணாம், வந்து குடிச்சுக்கட்டும். நான் இப்பவே போய் அந்த பொண்ணை யாருன்னு பார்த்து என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரேன். சரிம்மா, போ போ. வா ராம் வா, யார் அந்த பொண்ணுன்னு மட்டும் காமி, அப்புறம் நான் பாத்துக்கிறேன். ஐயோ சிவானி, நீ வேற நாமளா பிரச்சனை பண்ணக்கூடாது. ராம் நீ கூட்டிட்டு போவியா மாட்டியா? அது கூட்டிட்டு போவியா மாட்டியா? கூட்டிட்டு போறேம்மா, கூட்டிட்டு போறேன். அப்பாடா, ஒரு வழியா கிளம்ப போறாங்க. போங்கடா போங்க. டிஸ்சார்ஜ் ஆக போறவன திரும்பவும் இங்கே படுக்க வச்சிருவாங்க போல. ஒரு வழியா கிளம்புறாங்க, கிளம்பட்டும். ராம் போலாமா? போலாமா? ராம் பாத்தியா என்ன? இப்போ நான் உன் மேல எவ்வளவு அக்கறை காட்டினேன். எவ்வளவு ஒருத்தி உன்னை திட்டானோன்னு உன்னை விட்டு கொடுக்காம பேசினேனா இல்லையா? ஆமா. அதான் ராம், அந்த பொண்ணை விட நான் தான் உன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கேன். இப்ப புரியுதா என்ன பத்தி? ஐயோ ஏன் சிவானி, எனக்கு புரியாம இருக்குமா? அழகிடி, நான் கூட அவங்கள பார்த்ததும் இப்படி எல்லாம் பொண்ணுங்க இருப்பாங்களா நினைச்சேன். ஆனா நீ அதுக்கும் மேல. ஆமா ராம். அப்பா பாத்தியாப்பா உன் மருமகள? ஐயோ, பார்த்துட்டு தாண்டா இருக்கேன். ராசாத்தி நம்ம வீட்டுக்கு வந்து தேவதடா. ஆமாப்பா. சரிதான் சார். என்ன சார்? ஒண்ணு இல்லப்பா, நீங்க சாவாசமா பேசிட்டு ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் அன்பை பரிமாறிட்டு பதறாம இந்த ரூமை விட்டு வாங்க. எப்படியும் இன்னைக்கு குறை பொழுதுக்கும் ஹாஸ்பிட்டல்காரன் பில் போட தான் செய்வான். அதுல நீங்க என்ஜாய் பண்ணுங்க. சார் பிரச்சனை இல்ல ராம், உங்க அப்பையும் ஜூஸ புளிஞ்சு புளிஞ்சு குடிப்பான். நீங்க நல்லா தெம்பா குடிச்சிட்டு பேசிட்டு இருங்கடா. நான் போய் ஆபீஸ்ல ஒர்க்க பாக்குறேன். டேய் நண்பா, 15 ஃப்ரெண்டு வச்சிருக்கோம், நான் சந்தோஷமா இருக்கான். ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை இது. ஐயோ, ஐயோ, ஐயோ. நண்பா. அடுத்து முடியலாட்டி சொல்லி அனுப்புறேன்டா. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அந்த ரூம்க்கு வந்துரு. சரிடா. சந்தோஷம்டா, ரொம்ப சந்தோஷம். சார் நேரம் இல்ல சார், போங்க ஆபீஸ்ல போய் ஒர்க்க பாருங்க. நாங்க கொஞ்ச நேரத்துல வந்துடுறோம். நல்ல குடும்பம்டா, ரொம்ப நல்ல குடும்பம். உங்ககிட்ட வந்து சேர்ந்துருக்கு பாத்தியா? மா சிவானி, சார் நல்லா இருமா, ரொம்ப நல்லா இரு. ஓகே சார். டேய் நடந்து போடா. ஓட்டத்துல திரும்ப மூச்சு திணற போகுது. உங்க பக்கத்துல இருந்து வராத மூச்சு திணறலாடா இனி வந்துட போது. இனி ஐ எம் ஸ்டீல் பாடிடா. எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. பயப்படாதீங்க, நான் இருக்கேன். இங்க பாருங்க, நான் பக்கத்துல இருக்கிறது நீங்க காட்டிக்க வேணாம். நீங்களா பேசுற மாதிரி பேசுங்க. அவன் எங்க இருக்கான் என்னன்னு தெரிஞ்சதுன்னா நாளைக்கு நாம அவனை போய் பார்க்க வசதியா இருக்கும். சரிங்க. அவங்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு கேள்வி கேளுங்க. என்ன சொன்னாலும் சரி, தைரியமா இருங்க, அழுது பேசாதீங்க. ஓகேவா? சரிங்க. போன் பண்ணுங்க. என்னங்க? சொல்லுங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இப்படி ஒரு நிலைமையில யாரும் இப்படி பாத்துக்குவாங்களான்னு தெரியாது. ஆனா நீங்க என்னங்க, ஒன்னா ரெண்டா பொண்ணுங்களுக்கு ஏகப்பட்ட கொடுமை நடக்குதுங்க. அது எல்லாத்தையும் கண்டுக்காம நமக்கு என்னன்னு விட்டுட்டு போயிட்டா என்னங்க இருக்கு? இந்த உலகத்துல நாம மனுஷனா பிறந்து மிருகத்திற்கு இருக்கிற நன்றியாவது மனுஷங்களுக்கு இருக்க வேண்டாமா? இங்க பாருங்க, நம்ம 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இங்க என் மனைவிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கேன்னு மட்டும் நினைக்காதீங்க. இந்த இடத்துல வேற எந்த பொண்ணா இருந்தாலும், எனக்கும் அந்த பொண்ணுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைனாலும், இப்படி ஒரு பிரச்சனை அப்போ கண்டிப்பா விட்டுட்டு போக மாட்டேங்க. நான் மட்டும் இல்ல, மனசாட்சி உள்ளவங்க நல்லவங்க யாரும் விட்டுட்டு போக மாட்டாங்க. நீங்க போன் பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன். பேசுங்க. சரிங்க.
என்ன வாசுகி, அடுத்த செகண்ட் லைன்ல வருவேன்னு நினைச்சேன். ஆனா ரொம்ப லேட்டா வந்திருக்கியே. என்ன பண்ண? இவ்வளவு நேரம் கதறி கதறி அழுதியா? டேய் யாரா நீ? இங்க பாரு, தேவையில்லாம என்கிட்ட நீ பிரச்சனை பண்ற. ஒழுங்கா என்னோட போட்டோவெல்லாம் டெலீட் பண்ணிடு. டெலீட்டா? ஹே, டெலீட் பண்ணவா இவ்வளவு கஷ்டப்பட்டேன் நானு? பேசுங்க, அப்படித்தான். இப்ப என்ன பண்ணணுங்கறடா? அப்படி கேளு. இங்க பாரு, 10 மாசம் எவ்வளவு கேர்ஃபுல்லா இருப்பியோன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் உன் புருஷன்கிட்ட எப்படி சொல்லி சமாளிப்பியோன்னு தெரியாது. கல்யாணம் முடிஞ்சது தெரிஞ்சிருக்கணும். இவன் அப்பனா ரொம்ப பக்கத்துல நம்மள வாட்ச் பண்றானோ? என்ன வாசுகி யோசிக்கிற? உனக்கு கல்யாணம் முடிஞ்சதெல்லாம் எப்படி தெரியும்னா? ஆமாடா, எப்படி தெரியும் உனக்கு? ஹே, உனக்கு கல்யாணம் முடியுதுன்னு தெரிஞ்சுதான் உன்னை நம்பி ஊருக்கே அனுப்புனேன். டேய் நிறுத்து. வளவளன்னு பேச பிடிக்காது. அது மாதிரி போன்ல நான் ரொம்ப நேரம் பேச மாட்டேன். எனக்கு தேவை நீ அந்த குழந்தைய எதுவும் பண்ணக்கூடாது. 10 மாசம் பக்குவமா இருந்து குழந்தைய பெத்து கொடுத்துட்டு அப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணு. உன்னை அதுக்கடுத்து நாங்க தொந்தரவே பண்ண மாட்டோம். நான் அதுக்கு முன்ன நீ ஏதாவது பண்ணேனா, இப்போ உனக்கு நான் சென்ட் பண்ணனே போட்டோ, அது அடுத்து உன் புருஷனுக்கு போகும். அப்புறம் உன் மாமனார் மாமியார், உங்க அப்பா அம்மா எல்லாருக்கும் போகும். அப்பவும் நீ பிரச்சனை பண்ணன்னு வச்சுக்கோ, அடுத்து ஊர் உலகத்துக்கே போகும். டேய் கத்தாத. இங்க பாரு, நீ மாசமா இருக்கிறத அப்படியே கண்டினியூ பண்ணு. உன் புருஷன்கிட்ட என்ன பொய் சொல்லுவியே எனக்கு தெரியாது. ஆனா நீ அந்த குழந்தை பெத்துக்காம ஏதாவது பண்ண, அப்புறம் நீ ஏன்டா பிறந்தோன்னு கஷ்டப்படுவ. டேய் இங்க பாரு, நான் உன்னை வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். ஒவ்வொரு மாசமும் நீ செக்அப் போறதையும் நான் செக் பண்ணிட்டு தான் இருப்பேன். குழந்தை பிறக்கிற டைம் நான் சொல்ற இடத்துக்கு நீ வந்துதான் ஆகணும். முடியாதுடா. வரணும். இதெல்லாம் நீ கேட்கலனா அப்புறம் கண்டிப்பா ஏன்டா நம்ம பிறந்தோன்னு யோசிப்ப. என்னங்க, அவன் எங்க இருக்கோம் என்ன பண்றான்னு கேளுங்க. டேய் நீ எங்க இருந்து பேசுற? சொல்லுடா. எங்க இருந்தா உனக்கு என்ன? டெய்லி உனக்கு போன் கால் வரும். நீ அட்டென்ட் பண்ணி பேசதான் செய்யணும். ஒரு நாள் பேசலனாலும் உன் வீடு தேடி ஆள் வரும். புரியுதா? ஏய் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். போன வை. அப்புறம் ஏதாவது எமர்ஜென்சினா இந்த நம்பருக்கே கூப்பிடு. எப்பவுமே நான் அவைலபிள் தான். இப்ப வைக்கிறேன். செக்அப் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பு. டேய் ஹே ஹலோ. என்னங்க, கட் பண்ணிட்டான். என்னங்க இப்போ என்ன பண்றது? போட்டோ வச்சு மிரட்டறான். அதாங்க, பொண்ணுங்க எல்லா விஷயத்துக்கும் பயந்து எல்லாத்துக்கும் ஒத்துக்கிடுவாங்கன்னு நினைச்சிட்டான். ஆமா, நீங்க சொன்னீங்களே ஒரு பையன் உங்களை பழி வாங்கறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணான்னு, அவனோட வாய்ஸா இது? இல்லங்க, இந்த வாய்ஸ் நான் இதுக்கு முன்ன கேட்டதே இல்ல. ஓஹோ, சரி ஓகே. அந்த பையன் ஊட்டி தானே? ஆமா. சரிங்க, கிளம்பலாம். ஊட்டிக்கு போய் ஒவ்வொருத்தனையும் கவனிச்சுக்குவோம். அடுத்து இந்த மாதிரி தப்பு பண்ற நினைக்கிற ஒவ்வொருத்தனும் எல்லா பொண்ணுங்களையும் அவங்க வீட்டு பொண்ணா நினைக்கணும். நினைக்க வைக்கலாம். வாங்க, டாக்டரை பார்த்துட்டு கிளம்புவோம். சரிங்க. வாரேன்டா, வாரேன். நாளைக்கு நீங்க யாருன்னு நேருக்கு நேரா பார்க்க வரேன். வந்து உங்களை வச்சுக்கிறேன்டா. தீரு, எவ்வளவு பெரிய விஷயம் நடந்தோம். நான் இவ்வளவு நம்பிக்கையா இருக்கேனா நீ என் பக்கத்துல இருக்கறனாலதான். இந்நேரம் நீ மட்டும் இல்லைனா அந்த போட்டோவை பார்த்ததுமே ஏதாவது தப்பான முடிவு எடுத்திருப்பேன். இல்ல என்ன யோசிச்சிருப்பேன்னு எனக்கு தெரியல தீரு. தீரு, உன்னோட நம்பிக்கை, உன்னோட பேச்சு இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தப்பு பண்ண மனுஷங்க, இவங்களெல்லாம் மனுஷங்கன்னு கூட சொல்லக்கூடாது. அவங்களே சந்தோஷமா சுத்திக்கிட்டு இப்படி போன் பண்ணி திமுறா பேசுறான். ஆனா நான் ஏன் அழணும்? நான் ஏன் கஷ்டப்படணும்? வாரேன்டா, என் தீரு கூட சேர்ந்து நாளைக்கு வாரேன். உங்களை சும்மா விட மாட்டேன்டா. பயந்து ஒடுங்கி போய் இருக்க மாட்டேன்டா. பாரதி கண்ட புதுமை பெண்ணா இருப்பேன். நாளைக்கு என் தீரு கூட வந்து உங்களை கவனிச்சுக்கிறேன். டேய், நான் எப்போடா? எனக்கு தெரியாது. இன்னும் 1 ஹவர்ல நான் வீட்டுக்கு வந்துருவேன். நான் உடனே ஊட்டிக்கு கிளம்பணும். நீ ஏதாவது பண்ணா? ஆமாண்டா, உப்புமா பண்ணி வைக்கிறேன், வந்து சாப்பிடுறியா? சர, டேய் நீ பேசுடா. ஊட்டிக்கு போகணும்னா நான் எதுக்குடா பேசணும்? ஏய், கல்யாணம் முடிச்ச 2 நாளா ஊட்டிக்கு போறேனா அப்பா ஒத்துக்குவாங்களா? அதுக்கு டேய், பிளான்ல மண்ணே நீ தானடா. ஏதாவது பிளான் பண்றா? இல்ல காலையில தான் நீங்க நாங்கன்னு பேசிட்டு இருந்த. வீட்டை விட்டு வெளியே போய் 1 ஹவர்ல ஊட்டிக்கு பிளான் பண்ற? டேய் என்னடா லூசு. ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்லாம தான் ஊட்டிக்கா? ஐயோ, அது இவங்களா? அதான்டா உங்க அண்ணி. அன்னிக்கு ஒண்ணு இல்லடா. அண்ணியோட ஃப்ரெண்டுக்கு அங்க கல்யாணமா? சரி, அதனால நான் ஊட்டிக்கு போனோம். அப்பாட்ட கல்யாணம் சொல்லிட்டு போடா. டேய் லூசு மாதிரி பேசாத. நம்ம வீட்ல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் சொல்லி கூட்டு போனா ஓகே. அவங்க வீட்ல ஒரு ஃபங்க்ஷன்னாலும் கூட்டிட்டு போலாம். ஆனா உங்க அண்ணியோட ஃப்ரெண்டுன்னு சொன்னா எப்படா விடுவாங்க? அதெல்லாம் விடுவாங்கடா. நம்ம வீட்டு 2 நாட்டமா தான் நியாயம் தர்மம் பேசுவாங்களே, அதனால விட்டுருவாங்க. டேய் சரத்து,
ஏன்டா என்ன கொல்ற? வீட்டுல எல்லாரும் நல்லவங்களா இருங்கடா. நான் என்ன ஒருத்தனை மட்டும் எப்பவுமே கெட்டவனா வச்சுக்கோங்க. டேய் ஏதாவது பண்ணடா. உப்புமா தாண்டா பண்ண தெரியும். சரத், நான் சீரியஸா பேசுறேன். ஏன்டா ஹாஸ்பிட்டல்ல இருக்கியா? என்னது ஹாஸ்பிட்டலா? இல்லையே, இல்ல நான் எதுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும்? டேய் லூசு, காமெடி பண்ணேன்டா, சிரிக்கணும்டா. சோ நீ வேற நேரங்களை தெரியாம காமெடின்னு இங்க பாரு. 1 ஹவர்ல வீட்டுக்கு வருவேன். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வை. டேய் திரு பெஸ்டா வச்சுட்டான்டா. இவங்களுக்குலாம் இதான் வேலை. நம்ம ஒருத்தன் வீட்டுல வேலை வெட்டி இல்லாம இருக்கிறது இவங்களுக்கு ரொம்ப சௌரியமா போச்சு. ஐய அப்பாட்ட வேற சமாளின்ட்டான். இந்த நாட்டாமைங்க 2 வீட்டுலதான் இருக்காங்க. நாம மட்டும் பேசினா மதிக்க மாட்டாங்க. போன போடு, ஜீவாவுக்கும் சக்திக்கும். நம்ம மூத்த அண்ணன் வீரா மட்டும் வேலை பார்க்கட்டும். ஓகே போன பண்ணுவோம். ஆசைப்பட்டுட்டான் ஊட்டின்னு. புது மாப்பிள்ள வேற, மறுக்க முடியுமா? ஹலோ டேய் சக்தி சொல்லுடா. டேய் ஜீவாவை கூப்பிட்டுட்டு உடனே வீட்டுக்கு வா. ஏய் அப்பா இருக்காருடா. கூமுட்ட அப்பா வீட்டுல இருக்காருடா. அதான்டா சொன்னேன், அப்பா வீட்டுல இருக்காரு. எப்படி வர்றது? இதுக்குதான்டா சொந்த ஆபீஸ்ல வேலைக்கு போகாதீங்கன்னு சொல்றது. போன வீடா. ஏய் முக்கியமான மேட்டர்டா. என்னது மேட்டரா? ஆமாண்டா, ஜீவாவை கூப்பிட்டுட்டு வா. இதோ 5 நிமிஷம். அடக்கு இருக்கா? டேய் டேய் நீயுமா? எப்போடா? அதான் ஏதோ மேட்டர்ன்னு சொன்னீங்க. என்னடா? என்ன நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு அஞ்சலி லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாலே, கல்யாணம் பண்ணி வந்துட்டாளா? சொல்லுடா, என்ன மேட்ரு? தூ டேய் அப்புறம் துப்பிக்கலாம். சொல்றா, கல்யாணம் முடிஞ்சிருச்சா? சுபா டேய் அவளை எதுக்குடா கூப்பிடுற? அஞ்சலிய பத்தி சொல்லி வைக்கிறேன். ஐயோ பேசாம இருடா. சொல்லுடா சரத் சொல்லு. முக்கியமான விஷயம்டா, தலை போற விஷயம்டா. உடனே வாடான்னு கூட்டிட்டு வந்தான். இங்க வந்தா அஞ்சலி கூப்பிடு, என் தங்கச்சி கூப்பிடு. சுபா டேய் அஞ்சலி மேல உள்ள அக்கறையில தான்டா கேட்டேன். அக்கறை வாங்கிறாத. அதான் டெய்லி வாங்குறேனே. யார்டா? என் தங்கச்சிட்டடா. டேய் பெருமையெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சொல்லுடா, வீட்டுல அப்பா இருக்க மாத்திரம் எதுக்கு இங்க கூப்பிட்ட? டேய் திரு உடனே ஊட்டிக்கு போணுமா? என்னது ஊட்டியா? நீ ஏன்டா இவ்வளவு ஷாக் ஆகுற? ஏய் கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆச்சு. நான் இன்னும் போலடா. அவனுக்கு என்னடா 2 நாள்ல? டேய் ஏன்டா நீ வளர்ந்து கல்யாணம் முடிஞ்சிருச்சுடா. இன்னும் சின்ன பிள்ளைல சண்டை போட்ட மாதிரியே போடுற. ஓ கல்யாணம் முடிஞ்சிருச்சோ? அப்பப்ப சொல்லுடா, அப்பதான் ஞாபகம் வருது. ஏய் சரி அதெல்லாம் விடு. என்னடா ஊட்டி? அவனுக்கு மட்டும் என்னவா? ஏய் ஏதோ முக்கியமான விஷயமா போனோம், அப்பா கிட்ட பேசுன்னு சொல்றான். ஓய் அதுக்கு எதுக்குடா எங்களை கூப்பிட்ட? ஏன் நான் மட்டும் அவர்கிட்ட பூஜை வாங்கணும்னு ஆசையா? எனக்கு தெரியாதுடா. நம்ம வீட்டுல யாராவது ஒரு ஆளுக்கு ஏதாவது ஒண்ணுனா மிச்சம் இருக்கிற நாம தான் சமாளிக்கணும். அதான் நம்ம குடும்ப வழக்கம். யாரும் மறந்துடாதீங்க. சரிதான். இப்ப அவனுக்கு என்னவா? ஹனிமூனா? டேய் என்ன விளக்கணையும்? போகணும்னு கேக்குறான். கல்யாணம் முடிஞ்ச உடனே அப்பா விடுறது கஷ்டம். அதான் நம்மள பேச சொல்றான். இப்ப என்ன சொல்லலாம்? என்ன சொல்லலாம்னா, டேய் சக்தி கம்பெனி ஒர்க் ஏதாவது சொல்லலாமா? பேசாம என்ன போ சொல்லிடுவாரு. ஏண்டா ஒரு நாள் கூட சுபா கிட்ட அடி வாங்காம இருக்க முடியாதா? டேய் சரத்து. சரி விடு. வேற ஏதாவது ஐடியா சொல்லுங்க. ஜீவா கம்பெனி விஷயம்னா அப்பா கண்டிப்பா ஒன்னே இல்ல சக்தியா போவிடுவாங்க. இல்ல வீட்டுல வெட்டியா இருக்குன்னு என்ன அனுப்பி விட்டு போறாங்கடா. அதனால அதை விடு. வேற ஏதாவது? வேற நான் சொல்லட்டா? சொல்லுங்க நான் சொல்லவா? வலியக்கா நீங்க? பக்கத்து ரூம்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் சரத்து. திரு கிட்ட பேசுனது, அப்புறம் இவங்களை கூப்பிட்டு பேசுனது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். என்னடா? தூ டேய் துப்புறான்டா. தூ டேய் நீயுமா? உன்னை நம்பி அவன் சொன்னான் பாரு. திருவ சொல்லணும். நல்லா நடு ஹால்ல உட்காந்துட்டு ஏன் வலியக்கா இதெல்லாம் அப்பா அம்மா கேட்கலையே? கேட்கல தம்பி, நான் மட்டும்தான் கேட்டேன். சரிதான். சரி திரு ஊட்டிக்கு போனோம் அவ்வளவுதானே? ஆமாக்கா. உன்னோட ஃப்ரெண்டு கல்யாணம்டா. என் ஃப்ரெண்டுக்கா? ஏன் வள்ளியக்கா எனக்கு கல்யாணம் முடிஞ்சதே அதிசயம். இதுல என் ஃப்ரெண்டுக்கு வேறயா? டேய் அப்படி சொல்லி திருவ ஊருக்கு அனுப்புவோண்டா. ஐயோ வள்ளியக்கா அண்ணியோட ஃப்ரெண்டுக்கு தான் கல்யாணமா? அதுவே அவன் சொல்லாத, நீ வேற ஏதாவது சொல்லுன்னு சொன்னான். அது ஒண்ணு இல்ல சரத்து. கல்யாணம் முடிஞ்ச 2 நாள்ல பொண்டாட்டி பேச்ச கேட்டுட்டு ஊருக்கு போறான்னு யாரும் சொல்லிடக்கூடாதுல. உன் அண்ணன் கெத்த ஃபாலோ பண்றானா. ஓஹோ வள்ளியக்கா கல்யாணம் முடிஞ்சதும் இவ்வளவு மேட்டர் இருக்கா? அதெல்லாம் ஏகப்பட்டது இருக்கு ஜீவா. ஏன் வள்ளியக்கா இதெல்லாம் எப்படி தெரியும்? அது டேய் இல்ல வள்ளியக்கா நான்லாம் அப்படி போய் சொன்னதே இல்ல. நீ உத்தமண்டா. சரி அதை விடு. இப்போ உன்னோட ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் முடிச்ச ஜோடிய ஃபர்ஸ்ட் இன்னொரு கல்யாணத்துக்கு அனுப்புறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. அதுவும் இந்த மாதிரி உடனே கல்யாணம் வந்தா பேஸ் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஹோ அதனால ஐயா கிட்ட உன் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம்னு சொல்லு. நான் அப்படியே ஐயாட்ட பேசி. என்ன பேசி? ஐயா என்ன வள்ளி என்ன பேசணும்? டேய் ஜீவா சக்தி நீங்க என்னடா பண்றீங்க இந்த வெட்டி பையன் கூட சேர்ந்து? சரிதான் எனக்கு தேவைதான்டா. இல்லப்பா. என்னடா?
மாமா அது ஒண்ணு இல்ல மாமா, என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம். டேய் உன் ஃப்ரெண்டு இல்லடா, என் ஃப்ரெண்டு. ஏன்டா வள்ளியக்கா என் ஃப்ரெண்டுன்னு தானே சொன்னாங்க. ஜீவா, பூ சி போடா. மாமா என்னாச்சு? அப்பா, என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம்ப்பா. டேய் உன் ஃப்ரெண்டா இருந்தானே என் ஃப்ரெண்டா இருந்தானே, நம்ம ஃப்ரெண்டுடா, நம்ம ஃப்ரெண்டு. ஆமாண்டா, ஆமா ஆமா. சரி, உங்க ஃப்ரெண்டுக்கு என்னாச்சு? அது ஒண்ணு இல்ல மாமா, கல்யாணம் அவனுக்கு. என்னடா திடீர்னு சொல்றீங்க? அவனும் திடீர்னு தான்ப்பா சொன்னான். எவன்? திரு. என்னது, தீருவா? இல்ல இல்லப்பா, என் ஃப்ரெண்டு திருநாவுக்கரசு. ஓ, என்னடா உடனே சொல்லி உடனே கிளம்புறது? ஆபீஸ்ல எவ்வளவு வேலை இருக்கு, இப்பவே வேலையை விட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? மாமா அதான் மாமா, நமக்கு எல்லாத்துக்கும் வேலை இருக்கு. அவன் நீ வந்தாதான்டா தாலிய கட்டுவேன் நிக்கிறான். யார் வந்தா? நான் தான் மாமா. சுத்தம், இவங்கள வச்சுட்டு ஒரு கொலை கூட பண்ண முடியாதுங்கிற மாதிரி, இவங்கள வச்சுட்டு ஒரு பிளான் பண்ண முடியாது. இவ்வளவு சொதப்படமும் நல்லா சொதப்புறாங்க. இதுல நாம வாய் திறந்துட்டா வெட்டியா தானே இருக்கேன், இவனை போ சொல்லுன்னு சொல்லுவாரு. திறந்துராத சரத், வாயை மட்டும் திறந்துராத. டேய் என்னங்கடா உளறிக்கிட்டே இருக்கீங்க? ஐயா உளராம நான் சொல்றேன்யா, இங்க ஃப்ரெண்டுக்கு கல்யாணமா, வந்தாதான் தாலி கட்டுவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறானா. இவங்களுக்குலாம் வேலை இருக்கா? அதான் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. யோசிக்க என்ன இருக்கு? இதான் வெட்டி பையன் இருக்கான்ல, வீட்டுல சும்மா இருக்கிறவன் போயிட்டு வருவான். சொல்லிட்டாருல, நம்ம வாயை திறக்காமையே சொல்லிட்டாருல. டேய் சரத், அப்பா என்னடா நீ எல்லாம் கல்யாணத்துக்கு போக மாட்டியா? போவேன்ப்பா. அப்படா போயிட்டு வந்துரு. டேய் நீங்க 2 பேரும் ஆபீஸ்க்கு போங்க. அவ்வளவுதான்டா, ரூட்டு திசை மாறிடுச்சு. உங்களை வச்சுக்கிட்டு ஐயா அது இல்லையா, கல்யாணம் முடிச்சவங்க இந்த மாதிரி கல்யாணத்துக்கு விசேஷ வீட்டுக்கு போனா ரொம்ப நல்லது. அதான் நம்ம திரு தம்பி சும்மா தானே வீட்டுல இருக்காரு, அப்படியேவும் பொண்டாட்டிய கூப்பிட்டுட்டு ஊருக்கு போன மாதிரி இருக்கும், கல்யாணத்தை அட்டன் பண்ண மாதிரியும் இருக்கும். அவங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும்ல. ஊர்ல போயா? எந்த ஊரு? சொல்லி தொலைங்கடா. ஊட்டிப்பா. ஊட்டிக்கு? ஐயா அனுப்பிவிடுங்க, கல்யாணம் தானே. ஆ, ஊட்டிக்குனா சரிடா, நீங்க வேலையை பாருங்க, நான் அம்மாட்ட பேசிட்டு சொல்றேன். டேய் உடனே போய் அம்மாவை காக்கா பிடிங்கடா. அம்மாவா தானே, ஈஸியா சமாளிச்சிடலாம். அப்ப நான் திரு ஊருக்கு போறது கன்ஃபார்ம். டேய் வா, அப்பா போங்கள நம்ம போய் பேசுவோம். ஓகே ஓகே, எழுந்துருங்கடா. வாசுகி மேடம் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்குங்க. அடுத்த 10 நாள் கழிச்சு கண்டிப்பா செக்அப் வந்துருங்க. இப்போதைக்கு பேபி சூப்பரா இருக்காங்க. மேம் எழுதுற மாத்திரையை மெடிக்கல்ல வாங்கிக்கோங்க. ரெகுலரா அதை மட்டும் கண்டினியூ பண்ணுங்க. மிச்சப்படி நீங்களா ஏதாவது தலைவலி காய்ச்சல்னா டாக்டர்ட்ட கன்சல்ட் பண்ணாம மெடிக்கல்ல வாங்குறது இல்ல வீட்ல உள்ள மாத்திரையை யூஸ் பண்றது அந்த மாதிரி இருக்காதீங்க. ஏதா இருந்தாலும் வந்து மேம்ட்ட கேட்டுக்கோங்க. ஓகேவா? சரிங்க. கல்யாணமா எவ்வளவு நாள் ஆகுது? 2 நாளுங்க. 2 நாளா? இல்ல சிஸ்டர், 2 மாசம் ஆகுது. ஓ ஓகே ஓகே, கேர்ஃபுல்லா இருங்க. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது மட்டும் கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆகுதுன்னு கேட்டா 2 மாசம் இல்ல 3 மாசம்னு சொல்லுங்க. சரிங்கங்க. அப்புறம் என் தம்பி வீட்ல பேசிட்டானா, அப்பா அம்மா ஊட்டிக்கு ஓகே சொல்லிட்டாங்களாம். ஆனா என்ன நைட்டு டிராவல் வேண்டாம், காலையில கிளம்ப சொல்லிருக்காங்க. போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வந்துடலாங்க. தைரியமா இருங்க. சரிங்கங்க. அங்க போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க குழந்தைக்கு நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ ஏதா இருந்தாலும் நான் ஓகே சொல்றேன். சரிங்கங்க, ரொம்ப தேங்க்ஸ். எத்தனை தேங்க்ஸுங்க சொல்லுவீங்க? தேங்க்ஸ் சொல்றத முத விடுங்க. அப்புறம் உங்க அப்பா அம்மாக்கு சொல்றதா இருந்தா சொல்லிருங்க. ஏன்னா நாளைக்கு அங்க வீட்டுக்கு போகணும்னு அப்பா சொல்லியிருந்தாங்க. நான் சொல்லிடுறேங்க. சரிங்க, வாங்க கிளம்பலாம். 2 நாள் 3 நாளைக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிடுங்க. காலையில எழுந்ததும் சீக்கிரம் கிளம்பலாம். சரிங்கங்க. வாங்க போலாம். எவன்டா எவன் போன் பண்ணது? மிரட்டுறீங்களோ? வாரேன்டா, நாளைக்கு வாரேன்.